ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் மீடியா. நான் வெற்றி. இதோட நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பாஸ் லினக்ஸ் இன்ஸ்டாலேஷனை பற்றி பார்க்கலாம். இந்த பாஸ் லினக்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ஒரு நம்ம இந்தியனோட லினக்ஸ் டிஸ்ட்ரோ. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் ஒரு கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் லினக்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. பாஸோட ஃபுல் மீனிங் பார்த்தீங்கன்னா பாரத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்யூஷன் சொல்லிட்டு இந்த பாஸ் லினக்ஸ். இந்த பாஸ் பார்த்தீங்கன்னா அதிகமான கவர்மெண்ட் அஃபிஷியல் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் இந்த மாதிரி பாஸ் லினக்ஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டிபியான் பேஸ்டு, உபுண்டு பேஸ்டு கிடையாது. டைரக்ட் டிபியான் பேஸ்டு. அதே மாதிரி பாஸ் லினக்ஸ் பார்த்தீங்கன்னா டிபியான் இன்ஸ்டாலர் இருக்கு இந்த பாஸ் லினக்ஸில். இந்த இன்ஸ்டாலர் மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஸ்டாலர் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டாவே பாஸ் லினக்ஸ், டிபியான், காலி லினக்ஸ், பேரட்வைஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். சேம் இன்ஸ்டாலர், டைரக்ட் டிபியான் பேஸ்டுன்றதுனால டிபியான் இன்ஸ்டாலர் தான் இந்த பாஸ் லினக்ஸ்ல இருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பாஸ் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பாஸ் லினக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்க, எனி ப்ரௌசர். ப்ரௌசர் சர்ச் டேப்ல பிஓஎஸ்எஸ் லினக்ஸ் ஓஎஸ்ன்னு கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ் லினக்ஸ் .in இருக்கும். இதுதானே பார்த்தீங்கன்னா சைட்டோட இதை பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் லினக்ஸோட அஃபிஷியல் சைட்டு. இந்த பாஸ் லினக்ஸ் சைட்டோட யூஆர்எல் லிங்க் நான் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபார் டெஸ்க்டாப்னு இருக்கு. ஸோ டைரெக்டாக இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா பாஸ் லினக்ஸ் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் வந்து ஒரு 2.5 GB தான் இருக்கும் சைஸு. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாஸ் லினக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐஎஸ்ஓ ஃபைல். எனி லினக்ஸ் ஓஎஸ், எனி ஓஎஸ் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு ஐஎஸ்ஓ ஃபைல தான் இருக்கும். அதை வந்து டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பூட்டபிள் பென்ட்ரைவை மாற்றணும், பூட்டபிள் ஃப்ளாஷ் டிரைவை கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சுக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி ஒன்று இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரூஃபஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ரூஃபஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரூஃபஸில் பார்த்தீங்கன்னா டிவைஸு கீழே என்னோட யூஎஸ்பி செலக்ட் ஆயிருக்கு 16 GB. கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் கொடுத்துட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற என்னோட பாஸ் லினக்ஸ் ஓஎஸ் ஓப்பன் கொடுத்துறேன். செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்றேன். பார்ட்டிஷன் ஸ்கீமை வந்து ஜிபிடியில் கொடுத்துறோம். ஏன்னா நம்ம வந்து பாஸ் லினக்ஸ் யூஎஃப்ஐ மோடில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதனால் ஜிபிடியில் கொடுத்துட்டு நான் ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். இதில் ஓகே கொடுத்துட்றேன். இதுலேயும் ஓகே கொடுத்துட்றேன். இதுலேயும் ஓகே கொடுத்துட்றேன். நீங்கள் யூஎஸ்பியில் ஏதாவது ஃபைல்ஸ் வச்சிங்கன்னா பேக்கப் எடுத்துக்க, ஏன்னா ஃபார்மேட் ஆகிடும் எல்லாமே. பார்த்தீங்கன்னா பூட்டபிள் ஃப்ளாஷாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. நம்ம ரூஃபஸ் மூலிமா நான் வந்து பாஸ் லினக்ஸை யூஎஃப்ஐ மோடில் பூட்டபிள் ஃப்ளாஷாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ரூஃபஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இன்சர்ட்லேயே இருக்கட்டும். அப்படியே வந்து நான் சிஸ்டமை வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துட்றேன். நான் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துட்டேன். என்னோட பூட் மெனு F12. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து பயஸ் மெனு செட் பண்ணிக்கிறேன். என்னோட பயஸ் மெனு பார்த்தீங்கன்னா டெலிட் கீ. என்னோட பயஸில் பார்த்தீங்கன்னா பூட் ஆப்ஷன் போனோம்னா கீழே பாருங்க, பூட் மோட் செலக்டட் யூஎஃப்ஐல இருக்கு. ஏன்னா நம்ம வந்து யூஎஃப்ஐ மோட் இன்ஸ்டால் பண்ணுறதுனால பூட் பயாஸ் செட்டிங்ஸில் பூட் மோட் செலக்ட் யூஎஃப்ஐல மாற்றிக்கணும். இது என்னோட சிப் செட்டு இன்டெல் கோர் i5யோட சிப் செட்டுன்றதுனால இப்படி இருக்கு. அதே மாதிரி செக்யூரிட்டியில் போனீங்கன்னா செக்யூர் பூட் பாருங்க டிசேபிள் இருக்கு, செக்யூர் பூட் டிசேபிள் இருக்கு. ஸோ இது ரெண்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து மாற்றணும். அது கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து யூஎஃப்ஐ மூலம் இன்ஸ்டால் பண்ண முடியும். இது என்னோட இன்டெலோட i5 3rd ஜென்ரேஷன் சிப் செட்டுன்றதுனால எப்படி இருக்கு, உங்க பயாஸ் செட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஜென்ரேஷன் இன்டெல் கோர் ஜென்ரேஷனுக்கு அந்த மாதிரி பயாஸ் செட்டிங்ஸ் வந்து மாறும். இப்போ நான் எக்ஸிட்ல சேவ் சேஞ்சஸ் அண்ட் ரீசெட்ல கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு இப்போ வந்து எஸ்ல இருக்கு, அப்படியே என்டர் கொடுத்துட்டோம்னா சேஞ்ச் பண்ணது ரீசெட் ஆகிடும். ரீசெட் ஆகிறப்போ என்னோட பூட் மெனு செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோட பூட் மெனு பார்த்தீங்கன்னா F12.
ஸோ பாருங்க செகண்ட் ஆப்ஷனில் பாருங்க யூஎஃப்ஏ சாண்ட் டிஸ்க்னு இருக்கு பாருங்க, அதுதான் என்னோட யூஎஸ்பி. அதுதான் பார்த்தீங்கன்னா பாஸ் லினக்ஸ் போட்டு வச்சிருக்கேன். அதில் கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கிராஃபிக்கல் இன்ஸ்டால் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கிராஃபிக்கல் இன்ஸ்டால், மவுஸ் க்ரஷர் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ டவுன் ஏரோ அப் ஏரோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்க வந்துருச்சு. இப்போ வந்து மவுஸ் க்ரஷர் ஒர்க் பண்ணும். லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கு. ஸோ அப்படியே இருக்கட்டும், அப்படியே வந்து கண்டினியூ கொடுத்துடலாம். இது வந்து டிபியன் இன்ஸ்டாலர். செலக்ட் யுவர் லொக்கேஷனில் இந்தியாவை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ கொடுத்துருங்க. கான்ஃபிகர் த கீபோர்ட் லேஅவுட், கீபோர்டில் அமெரிக்கன் இங்கிலீஷில் இருக்கு, அப்படியே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தமிழ் கூட இருக்குது. ஸோ அப்படி வேண்டாம், நமக்கு வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் இருக்கு. ஸோ அப்படியே இருக்கட்டும். வேற ஏதாவது கீபோர்ட் லேஅவுட்டாலும் நீங்கள் தமிழ் கொடுத்துக்கலாம். நான் அமெரிக்கன் இங்கிலீஷில் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். கான்ஃபிகர் த நெட்வொர்க்கில் ஹோஸ்ட் நேம் பாஸ்ன்னு இருக்கு. ஸோ அப்படியே இருக்கட்டும், நான் அப்படியே வந்து கண்டினியூ கொடுத்துட்றேன். யூசர் அக்கௌண்ட் ஃபுல் நேம். ஸோ நம்மளோட நேம் கொடுக்கணும். நீங்கள் எனி நேம் கொடுத்துருங்க. அதாவது நம்ம கம்ப்யூட்டருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்கணும். நான் வந்து யூசர்னு கொடுத்துட்றேன். அது ஃபுல்லாக கேப்ஸில் கொடுத்துருக்கேன். அப்படியே கண்டினியூ. யூசர் நேம் சேம் அதே யூசர், அதாவது யூசர் நேம் ஃபார் யுவர் அக்கௌண்ட் யூசர் நேம் செட் பண்ணோம். சேம் அதே இருக்கட்டும், இல்லை நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து யூசர் நேம் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ. இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் ஏ பாஸ்வேர்ட் ஃபார் த நியூ யூசரில் எனி திங் கொடுத்துருங்க. நான் ஒரு 4 டிஜிட் பாஸ்வேர்ட் நம்பரில் கொடுத்துட்றேன். அதே ரீஎன்டர் பாஸ்வேர்டில் அதே 4 டிஜிட் கொடுத்துட்டு கண்டினியூ. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக பார்க்கணும். கைடட் யூஸ் த லார்ஜஸ்ட் கண்டினியூஸ் ப்ரீசஸ் இருக்கு. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் என்டையர் டிஸ்க்னு இருக்கு. மூணாவது ஆப்ஷன், நாலாவது ஆப்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிரிப்ட் பண்ணியிருக்கிற மாதிரி கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, யூஸ் என்டையர் டிஸ்க். செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெத்தடு, ஆட்டோமேட்டிக்காக பார்ட்டிஷன் கிரியேட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். நம்ம செகண்ட் மெத்தடில் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். கீழே பாருங்க மேனுவல் இருக்கு. மேனுவலில் கொடுத்துட்டோம்னா நம்ம மேனுவலாக பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணணும். ஒரு ஒரு பார்ட்டிஷனுக்கு இவ்வளோ சைஸு இதெல்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். மேனுவல் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா நம்ம சைஸ் நம்ம இஷ்டத்துக்கு கொடுத்துக்கலாம். அதனால நான் வந்து மேனுவலில் கொடுத்துட்றேன். கொடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய பார்ட்டிஷன்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து டிலீட் பண்ணிக்கணும். கீழே இருக்கிறது நம்ம எடுக்க வேண்டாம். இது வந்து நான் இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன் என்னோட யூஎஸ்பி. ஸோ இதை வந்து நம்ம போகக்கூடாது. இங்கே சாண்டிஸ்க்கு குரூஷியல் பிளேடுன்னு இருக்கிறது தான் என்னோட யூஎஸ்பி. இங்கே இருக்க பாருங்க, இதான் என்னோட ஹார்ட் டிஸ்கில் இருக்க ஆல்ரெடி ஓஎஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிஷன்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கிறத விட்டுட்டு, அது வந்து ஃப்ரீயாக இருக்குது, அதை தான் நம்ம விட்டுறணும். இந்த பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெலீட் பார்ட்டிஷன் கொடுத்துடலாம். டெலீட் கொடுத்துட்டு கண்டினியூ. பார்ட்டிஷன் வந்து டெலீட் ஆயிடுச்சு. அகைன் வந்து அந்த பார்ட்டிஷன்லாம் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு டெலீட் ஆப்ஷனில் இருக்கும், அப்படியே கண்டினியூ கொடுத்துட்டோம்னா அந்த பார்ட்டிஷனாக வந்து டெலீட் ஆகிடும். நீங்களும் டெலீட் பண்ணிவிடுங்க எல்லா பார்ட்டிஷனும், ஆல்ரெடி இருக்கிறது எல்லாமே. இந்த மெத்தட் இல்லாமல் நீங்கள் என்டையர் டிஸ்க் கொடுத்தினாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் என்டையர் டிஸ்க் ஆட்டோமேட்டிக்கில் கொடுத்தாலும் மேனுவலில் கொடுத்தாலும் நம்ம ஆர்டிஸ்டில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எரஸ் ஆகிடும், ஃபார்மேட் ஆகிடும், ஃபுல்லாக ஃபார்மேட் ஆகிடும். அது நீங்கள் ரெக்கவர் எடுக்க முடியாது. ஏதாவது முக்கியமான ஃபைல்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து தயவுசெய்து பேக்கப் எடுத்துக்கங்க, அதுதான் நல்லது. ஏன்னா அப்புறம் டெலிட் ஆனதுக்கப்புறம் ஐயோ டெலிட் ஆகிடுச்சுன்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ ஃப்ரீ ஸ்பேஸை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கிரியேட் ஏ நியூ பார்ட்டிஷனில் அப்படியே கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ வந்து நான் வந்து ஜிபி கணக்கில் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு பிரிக்க போகிற பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா
யூஎஃப்ஐ மோட்ல இன்ஸ்டால் பண்றதால நம்ம பூட் பார்ட்டிஷன் பிரிக்கணும். அந்த பூட் பார்ட்டிஷன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பூட்லோட இன்ஸ்டால் ஆகும். அதுக்கு நான் வந்து ஒரு 1 ஜிபி கொடுத்துட்றேன். 300லேருந்து 500 எம்பி கொடுக்கலாம். நான் வந்து 1 ஜிபியே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பூட் பார்ட்டிஷன். இதிலே கண்டினியூ கொடுத்துட்றேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங்ல இருக்கு. அப்படியே கண்டினியூ. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு இதில் பாருங்க FAT32 ஃபைல் சிஸ்டம் கொடுத்துடலாம். FAT32ல EFI சிஸ்டம் பார்ட்டிஷன் இருக்கும். அதில் கொடுத்துடலாம். அதில் கொடுத்துட்டு கண்டினியூ. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் செலக்ட் ஆயிடுச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டன் செட்டிங் அப் த பார்ட்டிஷன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருமா. ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் ESP EFI மோட்ல இன்ஸ்டால் பண்றதுனால பூட் பார்ட்டிஷன் பூட் EFI ESPன்னு இருக்கும். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண பார்ட்டிஷன். இதுதான் பூட் பார்ட்டிஷன் EFI மோட்ல இன்ஸ்டால் பண்றதுனால அகைன் ஃப்ரீ ஸ்பேஸ் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூல கிரியேட் நியூ பார்ட்டிஷன்றதுக்கு அப்படியே கண்டினியூ. இப்போ வந்து சைஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து EFI மோட்ல இன்ஸ்டால் பண்றது பூட் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்வாப் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்வாப்ன்றது ஒன்றும் இல்லை, அடிஷனல் ரேம் மெமரின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்வாப் லினக்ஸ்க்கு வந்து ஸ்வாப் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பூட் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணோம். ரெண்டாவதா வந்து பார்த்தீங்கன்னா ரூட் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ரூட் பார்ட்டிஷன்ன்றது OS இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. மூணாவதா கூட ஸ்வாப் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணலாம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பூட் பார்ட்டிஷன், ரெண்டாவது ஸ்வாப், மூணாவதா ரூட், எப்படி வேணாலும் நம்ம வந்து அந்த ஆர்டர் மாற்றி கூட கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் UFI மோட்ல பூட் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணேன். இப்போ நான் வந்து ஸ்வாப் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்வாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 GB கொடுத்துட்றேன். சாரி 4 GB கொடுத்துருக்கேன். 4 GB ஸ்வாப்புக்கு போதுமானது தான். கொடுத்துட்டு நான் கண்டினியூ கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா பிகினிங்ல இருக்கு, அப்படியே கண்டினியூ கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் கொடுத்துட்டு இங்கே செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் ஆப்ஷன்ல கண்டினியூ கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஏரியான்னு கொடுக்கணும். ஸ்வாப் ஏரியா கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தோம்னா அது வந்து ஸ்வாப் பார்ட்டிஷன் செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டன் செட்டிங் அப் த பார்ட்டிஷன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டோம்னா அந்த பார்ட்டிஷன் வந்து கிரியேட் ஆகிடும். பாருங்க 4 GB EFI அதாவது ஸ்வாப் பார்ட்டிஷன் கிரியேட் ஆயிடுச்சு. அகைன் ஃப்ரீ ஸ்பேஸ் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூல கிரியேட் நியூ பார்ட்டிஷன்ல கண்டினியூல கொடுத்துட்டு அப்படியே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரூட் பார்ட்டிஷனுக்கு நம்ம கொடுத்துக்கிறேன். ரூட் பார்ட்டிஷனில் நம்ம OS இன்ஸ்டால் ஆகும். கொடுத்துட்டு கண்டினியூ. இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆயிருக்கு. அப்படியே டன் பார்ட்டிஷன் கொடுத்துடலாம். ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. அதாவது யூசர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா மவுண்ட் பாயிண்ட்ல ஸ்லாஷ் இருக்கு. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு டன் செட்டிங் ஆஃப் த பார்ட்டிஷன் கொடுத்துட்டு கண்டினியூ. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3 பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணியாச்சு. ஒன்று வந்து பூட் பார்ட்டிஷன் UFI மோட்ல இன்ஸ்டால் பண்ணுறதுனால, ரெண்டாவது வந்து ஸ்வாப் பார்ட்டிஷன் அடிஷனல் ரேம் மெமரி, மூணாவது பார்த்தீங்கன்னா ரூட் பார்ட்டிஷன் நம்ம OS இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. இது இல்லாத இன்னொரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணலாம் ஹோம்னு சொல்லிட்டு. ஹோம் பார்ட்டிஷன் எதுக்காகனா நம்ம டவுன்லோட் பண்ணுற ஃபைல்ஸ், சேவ் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாம் ஹோம் பார்ட்டிஷனில் இருக்கும். அது கிரியேட் பண்ணாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரூட் பார்ட்டிஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் சொல்லிட்டு நேமில் அந்த நேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். அந்த ஃபோல்டரில் ஹோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அந்த ஹோம் ஃபோல்டருக்குள்ள நம்ம நியூ யூசர் செட் பண்ண பார்த்தீங்களா, யூசர் நேமு பாஸ்வேர்ட் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த நேமில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் ஃபோல்டர்லாம் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அதே வந்து ஹோமாக எடுத்துக்கும். அதனால் நம்ம ஹோம் பார்ட்டிஷன் தனியாக கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஃபினிஷ் பார்ட்டிஷனிங் அண்ட் ரைட் டு சேஞ்சஸ் டிஸ்கில் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் எஸ் கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்ம வந்து ரைட் த சேஞ்சஸ் டு டிஸ்க், அதாவது நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கிறதுல டெலீட் பண்ணிட்டு நியூ பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்கும். ஆமா சேஞ்ச் பண்ணணும். அதனால எஸ்ல கொடுத்துட்டு கண்டினியூ. பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் த இன்ஸ்டாலேஷன் வந்துருச்சு. இதில் வந்து கண்டினியூ கொடுங்க.
கண்டினியூ கொடுத்தது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிறப்போ உங்களோட யூஎஸ்பி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுக்கு யூஎஸ்பி தேவையில்லை. இப்போ வந்து ஆன் ஆகிட்டு இருக்கு, எதுவும் பண்ண வேண்டாம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகி பாருங்க வந்துருச்சு. பாஸ் ஜிஎன்யூ லினக்ஸ் இருக்கு. ஸோ அப்படியே வந்து என்டர் கொடுத்துருங்க. இல்லை அதுவே கவுண்ட் டவுன் ஆகி கவுண்ட் டவுன் முடிஞ்சதோ அது பார்த்தீங்கன்னா அதுவே ஸ்டார்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா பாஸ் லினக்ஸோட லாகின் விண்டோ வந்துருச்சு. லாகின்ல பார்த்தீங்கன்னா இங்கே யூசர் நேம் வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து யூசர்னு கொடுத்துருந்தேன். அதை கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன். இங்கே வந்து பாஸ்வேர்ட் நான் வந்து 4 டிஜிட் வந்து நம்பரில் மட்டும்தான் பாஸ்வேர்ட் கொடுத்தேன். அதை கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். பாருங்க டெஸ்க்டாப் இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகேங்களா? என்னோட ஃபைல் மேனேஜரில் ஃபைல் சிஸ்டம் சொல்லிட்டு நேம் கிரியேட் ஆகும்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைல் சிஸ்டம். இதுதான் நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கும். இந்த ஃபைல் சிஸ்டமுக்குள்ள பாருங்க ஹோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஹோமுக்குள்ள நம்ம கொடுத்த யூசர்ல நேம்ல அந்த ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. இந்த நேமுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம் ஃபோல்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு தடையும் ஃபைல் சிஸ்டம் போக தேவையில்ல. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணாவே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம ஹோம் ஃபோல்டர் தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதில் தான் நம்ம டவுன்லோட் பண்ணுற ஃபைல்ஸ், சேவ் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாம் ஹோமில் தான் இருக்கும். ஃபைல் சிஸ்டமுக்கு போகாது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாஸ் லினக்ஸ் ஓஎஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் நம்மளோட பிசியில். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பாஸ் லினக்ஸ் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10 பிரெகின்னு சொல்லிட்டு கர்னல் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6.1, சினமான் விஷன் 5.6. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஓல்டு விஷனாக தான் இருக்குது. ஸோ டெவலப் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பாஸ் லினக்ஸ். நான் வந்து இப்போ தான் வந்து பாஸ் 10 பாஸ் 8 9 வரைக்கும் நான் போட்டிருக்கேன். பாஸ் 10 இப்போ தான் இன்ஸ்டாலேஷன் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ் லினக்ஸ் ஓஎஸை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டோம் நம்ம பிசியில். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாம் அடுத்த வீடியோ சந்திப்போம்.